திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்திருக்கிறது. ஏற்கனவே அதற்கு ஒத்திவைப்பு தீர்மானம் கேட்டிருந்த நிலையில் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்றத்தில் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் எதிரொலித்திருக்கிறது. திமுக மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் குறித்து ஒத்திவைப்பு தீர்மானம் கோரியிருந்தது. இந்நிலையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இது தொடர்பாக தொடர் முழக்கங்களை அங்கு எழுப்பி வருகிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. கிட்டத்தட்ட நாடே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் மாறியிருக்கிறது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கிறது? மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே இன்று திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கோரி கடிதம் அளித்திருந்தார்கள். மக்களவையிலே கனிமொழி மற்றும் TR பாலு ஆகியோர் கடிதங்கள் இன்று காலையிலேயே அனுப்பப்பட்டன. அதே போல மாநிலங்களவையிலே திமுகவின் மாநிலங்களவை குழு தலைவரான திருச்சி சிவா கடிதம் எழுதியிருந்தார். ஒத்திவைப்பு தீர்மானம் தேவை, இந்த விவகாரத்தை உடனடியாக விவாதிக்க வேண்டும் என்பது திமுகவின் கோரிக்கை. மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே இந்த விவகாரம் குறித்து விவாதம் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. அதாவது திமுகவின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதால் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மக்களவையிலே தொடர் முழக்கங்களை எழுப்பினார்கள். தற்போது கேள்வி நேரம் மற்றும் அவசர பிரச்சனைகளை எழுப்புவதற்கான நேரம் ஆகியவை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இதற்கு பிறகாவது இந்த முக்கிய விவகாரத்துக்கான நேரம் ஒதுக்கப்படுமா, இதை பற்றி பேச அனுமதி அளிக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இதுவரை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடமிருந்தோ அல்லது மாநிலங்களவை தலைவரான ராதாகிருஷ்ணனிடமிருந்தோ இதுவரை இது ஒத்துக்கொள்ளப்படும், இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இதுவரை எந்த செய்தியும் வரவில்லை. ஆகவே தற்போது திமுக மற்றும் தோழமை கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இரண்டு அவைகளிலும் கடும் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கணபதி, ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்திட வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி கோரிக்கை வச்சிருந்தார். அதனைத் தொடர்ந்து SIR தொடர்பான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அதற்காக அவர்கள் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த திருப்பரங்குன்றம் விவகாரமும் வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை அவர்கள் விவாதிக்க வேண்டும் என்று மீண்டும் அவர்கள் புறக்கணிப்பில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. அதாவது திருப்பரங்குன்றம் விவகாரத்திலே மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே விவாதம் நடத்த வாய்ப்பு கிடைக்காவிட்டால் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகளில் இருந்தவர்கள், குறிப்பாக மக்களவையிலே திமுக, VCK மற்றும் இடதுசாரி கட்சிகள், அதே போல மாநிலங்களவையிலே திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வெளிநடப்பு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல SIR விவகாரத்திலே விவாதம் தேவை என நாடாளுமன்றத்திலே வலியுறுத்தப்பட்டது. மத்திய அரசு தரப்பு அந்த கோரிக்கையை ஏற்று அடுத்த வாரத்திலே SIR தொடர்பான விவாதத்தை நடத்தலாம் எனவும் தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான விவாதம் என அதற்கு 2 நாள் ஒதுக்கலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை அது தொடர்பான விவாதம் நடைபெற இருக்கிறது. இன்று இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த கூட்டத்தொடரின் இறுதி வேலை நாள் என்பதால் சனி ஞாயிறு 2 நாள் விடுமுறைக்கு பிறகு திங்கட்கிழமை வந்தே மாதரம் தொடர்பான விவாதமும் நடைபெற இருக்கிறது என்பதால் இன்றே இந்த விவாதத்தை நடத்த வேண்டும். இது ஒரு முக்கிய பிரச்சனை. அங்கு திருப்பரங்குன்றத்திலே பதட்டம் நிலவுவது சரியல்ல என திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த பிரச்சனையை இன்று எழுப்ப விரும்பினார்கள். தற்போது கூட நாடாளுமன்ற சபாநாயகர் இருக்கை அருகே எழுந்து நின்று திமுகவை சேர்ந்தவர்கள் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய இருக்கையை விட்டு எழுந்து சென்று சபாநாயகர் இருக்கை அருகே நின்று எங்களுடைய ஒத்திவைப்பு தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உடனடியாக திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக விவாதம் தேவை என வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் சபாநாயகர் ஓம் பிர்லாவோ கேள்வி நேரத்தை நடத்தும் முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த விவகாரம் குறித்து பின்னர் விவாதிக்கலாம் என்பது போல அவர் நடவடிக்கை இருக்கிறது. ஆகவேதான் திமுக உறுப்பினர்கள் அதிருப்தியில் சபாநாயகர் இருக்கை அருகே நின்று முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
தொடர்ந்து திமுக எம்பிக்கள் அங்கு தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கேள்வி நேரம் முடிந்த பிறகாவது அவர்கள் தங்களுடைய விவாதத்தை நடத்துவதற்கு அனுமதிக்கப்படுவார்களா? நிச்சயமாக கேள்வி நேரம் என சபாநாயகர் அறிவித்து விட்டார். அது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, சபாநாயகர் அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். அப்படி அனுமதி வழங்காவிட்டால் அவர்கள் எதிர்ப்பை தொடர்வார்கள். அப்படி தொடரும் நிலையிலே அவை ஒத்துழைக்கக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம். இல்லாவிட்டால் 12 மணிக்கு மீண்டும் இதே முயற்சியிலே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம் 12 மணிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.